நீண்ட ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில நான் பயணிச்சு இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்ன பல படங்கள்ல ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்க ஒரு ரஞ்சிதா நிக்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு. அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க. இதான் நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது, நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான ஆட்கள். வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டா படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி இருக்கிறோமே, இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கார்பரேட் மாதிரி தான் உழைச்ச ரத்தத்துல வேர்வையா சிந்தி சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்றது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க. என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவுல எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனை போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையா அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதுல அண்ணன் ஆர்.வி. குமார் சொன்னாரு, என்னடா எல்லாம் புதுமுகமாவே நம்ம ஊர் பக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்கு. எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது. எந்த நடிகருக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்.கே. செல்லுமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன், செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இந்த கதைக்கு இந்த பையன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற, இல்லாட்டி வரவே வராது அப்படின்னு. எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏமா வீட்டை வித்து படம் எடுப்பான் சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை, இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊரு. அந்த கவுண்டம்பாளையத்துல வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இதுல யாரு தரணும்? மாமா ரவி தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகத்துல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்திரா. சே ஐயோ என்ன பண்ண. சோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு. இந்த சினிமாவில் எப்படி நடிகர்களை போய் தேதி கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள் நான் சொல்றதை விட அவங்களாம் சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது எனக்கு. பட் நான் இங்க ஒரு துறையிலையும் ஒரு புதுமை ஆர்டிஸ்டையும் இந்த படத்துல மொத்தமாக 36 பேர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுல முக்கியமானவங்க மட்டும்தான் அழைச்சிருக்கிற மேடையில. மீதி பாதி பேர் வீட்டுல இருந்து கூட இந்த காணொலியை அவங்க கேட்கலாம். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தங்கங்களே. பாவம் இரவும் பகலும் எங்களோட துணையா இருந்து ஒரு உதவியா இருந்து கஷ்டப்பட்டவங்க எல்லாருமே. இவங்களும் சரி, இதுல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக
இவங்களுக்கெல்லாம் பெரிய பயிற்சி பற்ற எடுக்கிறன்ற பேர்ல எல்லாத்தையும் தனியா உட்கார வச்சுட்டு 6 மாசமா உட்கார வச்சு எந்த வேலையுமே செய்யல. கதையை சொன்னோம். அந்த கதைக்கு அவங்களுக்குள்ள என்ன பெரிய கலை, என்ன விஷயம் இருக்குதோ அதை அழகா வெளியே கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சாமி. சூப்பர் சாமி. ஏன்னா நான் இப்ப பாராட்டுறதை விட இவங்களை பத்தி எல்லாம் பெருமையா பேசுறதை விட படம் பார்க்கும் பொழுது நீங்க எல்லாரும் அவங்களுக்கு ஒரு அடுத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நான் பெருசா நான் நம்புறேன். நான் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. எனக்கு எனக்கு அவ்வளவுதான். என்னுடைய மிகப்பெரிய பட்ஜெட்டே இந்த படத்துல என்னோடு இவங்க கொடுத்த அந்த வேலைப்பாடுகள் தான். அதுல என்னுடைய கேமராமேனுக்கு நன்றி சொல்லணும். என்னுடைய ஒரு கண் நவீன், என்னுடைய அன்பு தம்பி, சூப்பர் அற்புதமான எடிட்டருங்க, அருமையான எடிட்டர். நான் சொல்றேன், ரொம்ப ரசனைக்குரிய ஒரு இது. அதுல ஆர்ட் டைரக்டர் பிரபா சார் இருக்கிறாரு. ஆமா, இவர் ஒரு வீட்டு வேலை செய்யற மாதிரி என் கூட எல்லா வேலையும் செஞ்சு நீங்க கட்டிட்டு காலில் வந்து அவ்வளவு கடினம் உனக்கு. சூப்பர் சார். ஏன்னா ஒரு இயக்குனருக்கு இப்படி கிடைக்கிறதுங்கிற விஷயம் இல்லைங்க. ஒரு சின்ன தயாரிப்பாளருக்கு இப்படிப்பட்ட கலைஞர்கள் கிடைக்கிறதா பெரிய பாக்கியங்க. இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு, அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனா என்னமோ என்னுடைய பாக்கியம், என்ன வீட்டுல இருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா எங்களோட பயணிச்சாங்க சாமி. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசுல உதிச்சு நடந்த சம்பவமுடைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு. எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல. ஆனா இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ண இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த படம் பண்ணும்பொழுது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமா நடிச்சாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது என் ஆல்பியா ஹீரோயின் ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னு ஏதாவது சொல்லும்போது சந்தோஷமா இருக்குன்னு நான் ஒரு நிமிடம் உங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம இம்மன் அண்ணாச்சி தங்கம் ஒரு இன்ட்ரோல் வரைக்கும் பிச்சு எடுத்திருப்பான் மனுஷன். எக்ஸ்ட்ராவே இருக்கும். ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. அவருடைய வேஷத்தை ஒத்த கண்ண காட்ட ரத்த கண்ண காட்ட ரத்த கண்ணீரை வர வச்சுட்டியடா இன்ட்ரோல பாருங்க. என் தலைவர் தமிழ்நாடே கிளாப்ஸ் வரைக்கும் அப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காரு. சூப்பர் தங்கம். தேங்க்யூ தேங்க்யூ சாமி. அதே மாதிரி துரை மகேஷ், நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து சொல்லுவேன். ஃபேஸ்புக் மீட்ல சொன்னேன், இந்த ராஜன் ஃபேஸ்புக் மீட்ல மதுரையில சொல்லும்போது சொன்னேன், கண்ணா நீ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கடா உன்னுடைய பேச்செல்லாம், என்னைக்காவது நான் ஒரு படம் எடுத்தேன்னா நீ வந்து நடிக்கிறியான்னு கேட்டேன். 15 வருஷம் கழிச்சு அவர் கூப்பிட்டேன் நான். இன்னும் அந்த மாதிரி அதே போன்ற அனீஷ், நான் படம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ யாரும் கிடைக்கல இந்த வேஷத்துக்கு. ஆனா நீங்க ஷாகுல பார்க்க வந்தீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் இவர் அங்க பார்க்க வந்திருந்தாரு. ஆனா எந்த தம்பி நல்லா இருப்பாருல்ல அப்படின்னாங்க. அப்போ ஒருத்தர், அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு, எங்க இருப்பாங்க ஒரு 4 பேர், இன்னொருத்தன் கொடுக்குறான்னு அதை வாங்கி இந்த பையனை போடுறீங்க, என்ன தலைவரை யாரோ ஒருத்தனை அறிமுகப்படுத்துறீங்களே அப்படின்னு. இல்லப்பா நம்ம கதைக்கு இந்த தம்பி சூப்பரா இருப்பாரு அப்படின்னு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல சினிமா தெரியாததுனால நம்ம நிறைய ஃபைட் பண்ணியிருக்கோம். டைமிங் தெரியும், ஒரு பஞ்ச் பண்ணா அது குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கு, இந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு வரும். நான் அருவாளோடு நின்று இருப்பேன். இது ஒரு பெரிய டைலாக், லென்த் டைலாக், ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கீங்க. எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிட்டே இருப்பாரு. வெட்ரா 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 லைட் போடுறா லைட் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவால ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டணும் இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டாசு அடிச்சா சத்தம் பட்டாசு அடிச்ச மாதிரி ரத்தம் கொட உடனே போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்புறம் 2 ப்ரொடியூசர் வேற தலையில துண்டு போட்டு, ஏன்னாப்ல இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா, ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில படுத்திருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டு அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது,
சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ, குரல்களையும் அவுட்டு. இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவரு அந்த ஏரியா பூரா ரவுடிங்க இவங்க ஃபேமிலி. என்னடா இது, தொண்டை வேற வெட்டிட்டேன். இப்ப எனக்கு கை கால் ஓடல. கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் அலியா நிறைய பேர்கிட்ட சண்டை போடுறது சினிமால ரொம்ப கஷ்டம். ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான். ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவாரு, நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகரம் ஆயிட்டாரு பட்டாருன்னு 16-18 டைலாகுன்னு 9 உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதிகமா சொன்னார். அந்த இல்ல பரவாயில்ல சொல்றாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா அது என் வாழ்க்கையே அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒருவேளை உயிருக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா என்னடா பண்ணிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை என்ன, அவ்வளவுதான். சோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமிழன் சார் அவங்க எப்பவுமே நான் கதையை பாரதி சார் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு, நான் அடுத்த படம் யோசிச்சுட்டு இருக்கேன், இதுக்குள்ள இந்த ஜிபி ரேங்க் நான் ஏத்திக்க மாட்டேன் சொல்லிடுறதேன் அவரு. சரி இப்ப இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க. என்னோட உதவி இயக்குனர் ராமமூர்த்தி, சாரா, வெங்கட், சும்மா நாங்கெல்லாம் உட்காந்து அப்படியே பேசிட்டே இருப்போம். 10 வருஷமா. ஏன்னா 10 வருஷமா பேசிட்டே இருக்கீங்க ஒரே கதைன்னா 10 வருஷமா நடந்துட்டே இருக்கு. காலங்காலமா இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு, இனியும் நடக்கும். இது நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்ப அந்த நமக்குள்ள இருக்கிற தாக்கமும் நமக்குள்ள இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு நேரம் இந்த கதை உருவாகி பிரமாதமா இருக்கும். எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, வழக்கம் போல இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது. கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்ல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப கூட்டம் என்னடா தர்ம சங்கடமாக. இப்ப மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில். எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. அதை நான் பெருசா மலை போல நம்புறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம். ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம். அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன். நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில இருந்துட்டே இருக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கிறேன். தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது ஒண்ணு. சாதாரணமா நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போறோம், என்னங்க சாப்பிட்டீங்களா, கவுண்டமலை ஆடியோ ரிலீஸ், என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா, மாத்திரை போட்டுங்க சுகரு, ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்ல எங்கேங்க, சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா, தான் சாமியா நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க. அந்த பிள்ளைகள் உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்துல கவுண்டமணிக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம். மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணி. ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ, நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியா, யாருது அந்த ரஞ்சித், அவர் என்ன பண்ணாரு, இதுதான். நான் இன்னைக்கு புதுமுகமா நிக்கிறேன். நான் இங்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் திரும்ப திரும்ப நம்புறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான். எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம். அந்த வகையில நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவனும் நம்பி மக்களை நம்பி வந்திருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையில. இதுல நான் கூப்பிட்ட உடனே ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாம, இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம், என்னுடைய
மறுமலர்ச்சி, என் வாழ்க்கையில மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி. நான் அவரும் அப்படித்தாங்க. தேனப்பன் சாரு, கனல் கண்ண மாமா, தேனப்ப மாமா, சேரன், உணர்த்த விட்டுட்டீங்க நீங்க பாரதி. எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கெல்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும். அந்த டீம்ல நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன். ஆமாமா. இல்ல இல்ல, நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. சோ அப்படிப்பட்ட காலகட்டத்தை கூட அவரு படம் பண்ணும்போது எங்க போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தே கதை சொல்லுவாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஏங்க நீங்க என் பேரை சொன்னா அவன் வேணான்னு சொல்லிட்டான், எதுக்குங்க? இல்ல நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே ரஞ்சித் தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான். எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி. எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சரியா? அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு. கனல் கண்ண மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா என்னுடைய சகோதரன் 2 பேரும் ஒன்னாத்தான் சுத்துவோம். எங்க பார்த்தாலும் பைக்ல இவருக்கு பின்னாடி என்ன நிறைய நான் குண்டா இருக்கிறதுனாலங்க என்ன ஃபைட்டராகவே நினைச்சிட்டாங்க. கரெக்டா? நான் ஸ்டண்டி வயல் தான் இருப்பேன். நானும் ஃபைட்டர் தான். டெய்லி ஒரு டியூஷன் எடுப்பாரு புதுமுக நடிகர்களுக்கு. அப்ப நானும் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அவங்க 2 பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு. ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது. அவ்வளவு இருக்கு எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள். ஐ லவ் யூ மாமா, ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம். தேனப்பன் மாமா சொல்றது கடுமையா உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பர். இன்னைக்கும் கமல் சாரை வச்சு 4 பெரிய படம் பண்ணாரு, எவ்வளவு பெரிய படங்கள்லாம் பண்ணாரு. அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாம எப்ப எளிமையா நாங்க 2 பேரும் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பாக்குற மாதிரி, அண்ணனை பாக்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா. எனக்கு அது பெரிய விஷயம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட பேரரசு சார் ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன். அவரு நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன். ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம். ஆனா அந்த கதை ப்ரொடியூஸ் சரியா செட் ஆகல, அது அப்படியே தள்ளி போயிடுச்சு. எனக்கு அவர் படத்துல வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு, மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி மேன். அது இப்ப இல்ல, அது எப்பவுமே அந்த சமூகத்துடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு இருக்கும். எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் வரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன் காந்த் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, ஹிந்தியில நான் ஆக்சுவலா அந்த ரட்சகனுடைய நான் 10-20 வாட்டி பார்த்திருக்கேன் சாமி தியேட்டர்ல. என்ன மேக்கிங்! இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில அந்த பாடல்கள்லாம் அவ்வளவு கொண்டாடப்படுது சாமி. எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன், ரொம்ப வலிச்சது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது. இல்லைன்னா நம்ம மண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார். அவருடைய முயற்சி எல்லாமே பெரிய பொருள் செலவு, அப்பா பிரம்மாண்டம், அது அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும். அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி. உண்மையா சாமி ரொம்ப சந்தோஷம். அவரு என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப் தான் பாக்குறேன். என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப அந்த பணி சேர்க்கட்டும் சாமி, சூப்பரா இருக்கும், அழகு. அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையே இல்லை. என்னுடைய கல்லூரி சீனியர்னு எல்லாம், அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பாத்தீங்களா அப்படிமா, ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டுல அம்மா நல்லா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க, இப்பதான் பேசினாருங்க. நானும் ஒரு பேசி ஒரு 6 மாசம் இருக்கேன் சொல்லிக்கிறது. அப்படிங்களா? அப்புறம் அடுத்து யார் பண்றாங்களா? அடுத்தது இப்ப பண்ணிட்டு இருக்காரு, டிஸ்கஷன் இருக்காரு. ஓ சூப்பர், நல்லா இருக்கணும். நிறைய பேருங்க, நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க. எங்க மண்ணுல ஒரு இயக்குனர் என்னோட ஊர்ல பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌட் எனக்கு. ஏன் சாமி, குடும்பமா தியேட்டர்ல போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம். அற்புதமான கவிஞருங்க, அற்புதமான எழுத்தாளர், என்ன மனித உணர்வாளர் படைப்புல. சார் சான்ஸே இல்லைங்க. அது எனக்கு இன்னும் பொன்னுமொழி 2ஆம் பாகம் ஒரு நாள் கதை சொன்னாரு. அந்த படம் இன்னும் வெளியே வரல, கட்டாயமா அந்த படம் நீங்க எடுக்கணும். அற்புதமான கதை. நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை கேட்கும்போது. எனக்கு நெஞ்சல அப்படியே ஹார்ட் அவ்வளவு டைட் ஆயிடுச்சு. அவ்வளவு பிரமாதமா சொன்னார். அந்த கலைஞன் அந்த படைப்பு வெளியே வரணும்னா நான் ப்ரே பண்ணுவேன். நான் அடிக்கடி அதுதான் போன் பண்ணி நான் சொல்லிட்டே இருப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் தான்.
வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டுனதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார், அவரை பத்தி நான் ஏந்தங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன். ஒரு ஷூட்டிங் இருந்தது, தங்க இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை. எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு என்ன ஆடியோ சொன்னாங்க, ஆமா சாமி நீங்க வேலையில இருக்கீங்க, வேலையெல்லாம் விடுங்க தலைவா, நீங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டாரு. சாமி சூப்பர் சாமி, தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார். இதுல என் செந்தமிழ் சார் வந்து சிந்தனை படத்துல என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான், அவரை பத்தி ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தேங்க. குஞ்சுமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசரு. நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன். அப்ப செம குண்டா இருப்பேன். இவரு டிஸ்கஷன் இருக்காரு. பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்துல. இவரு தான் இந்த செவத்துல ஒண்ணு கடைக்கு போயாரு நீங்க அப்படிப்பா, யாரு அது போஸ்ட் ஒட்டி இருக்குது, இந்த பையன் யாரு, கடைக்கு சூப்பரா, நல்லா புரிஞ்சுக்கணும் சார். அவர் சொன்னதே கிடையாது, கதைக்கு சூப்பரா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சுமோன்ட்டு போய் ஒருத்தர் அறிமுகமா இருக்கிறானுங்க, இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பாங்க இருக்கு. யார் அவன், இந்த மாதிரி புதுசு, எத்தனை பிசினஸ் இருக்கு அவனுக்கு, புதுசு சார். ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மள. என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க, பேசிட்டாங்க. அப்புறம் நான் போன் பண்ணுவேன், சொல்றேன்ட்டே இருப்பாரு. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு, இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டா வச்சா எனக்கு இந்த கதைக்கு ஒரு செட் ஆவாரு, இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டுல இருக்கிறாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்றீங்க, நான்லாம் சாதாரண ஆளு, என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே. இல்ல சாமி, என் கதைக்குன்ற நீ இருந்தா சிறப்பா இருக்கும் சிந்தனை போக்குன்னு சொல்லி ஒரு 58 நாள் கழிச்சு கொஞ்சம் சரி கூப்பிட்டு, சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்பிக்கை இருக்கு, ஆனா சின்ன பட்ஜெட்ல அந்த படம் பண்ணணும், பெருசா பண்ணக்கூட, சரி பண்ணிடலாம் சார், ஓகே பண்ணுன்னு சொல்லி அதுல எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு. அதுல கதாநாயகனா பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கலப்புன பாடல்கள், சுத்தமான படம். தேங்க்யூ சார். இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம். நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியா பழகிக்கிறோம். இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இதுல சிறப்பா ஒண்ணு சொல்லணும், இசையமைப்பாளர் விஜய் சங்கரை பத்தி எல்லாரும் பேசினாங்க. ஒரு லிரிக்கல் வீடியோ சாங் ஒண்ணு செய்ய முடியாம போயிடுச்சு, அது லேட் ஆயிடுச்சுங்கிறதுனால இந்த படத்துல இன்னொரு பாப்பா ஒரு பெண் அறிமுகப்படுத்தியிருக்கேன், சிங்கர். கண்ண சங்கீதா, ஒரே நிமிஷம் முகத்தை மட்டும் காமிச்சுக்கணும் வாங்கண்ணா, சும்மா ஒரு வாழ்த்து தான், சந்தோஷமா இருக்கும்ல வாசாமி. அற்புதமான பாடகி, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. வாங்க சார் சொல்லு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அறிமுகப்படுத்திடாதீங்க சார், தயவு செய்து வேணாம் சார்னு ஒருத்தர் தடுக்கிறாரு இந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா இது அவரோட பொண்ணு, அதனால அவருக்கு சொல்லாம நானே பேர் சொல்லிட்டேன். ஓகே சாமி, சாரி சாமி. ஒரு லைன் எனக்காக ஒண்ணு பண்றியா, நான் முடிச்சுக்குவேன், நீங்க ஒரு லைன் மட்டும் பாடு. ஏன்னா வறட்சியா இருந்த பூமியில அழகான சின்ன வார்த்தைகள் நீங்க முடிச்சுக்கும் போது சந்தோஷமா இருக்கும். சரியா கண்ணா? ஸோ நான் இவங்க பாடுவாங்க, அதுக்கப்புறம் என்னுடைய மனசுல இருந்து பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. உங்க எல்லாத்துக்கிட்டையும் நிறைய பேர்கள், என்னுடைய தனசேகர், சிஜி, நிவேக், அன்பு நண்பர்கள் எல்லாத்தையும் பாதி மறந்துருப்பேன், மறக்கலையா? கார்வின் மறந்துருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி. நான் சொல்லனா கூட கோச்சுக்க மாட்டாங்க எல்லாருமே, அதெல்லாம் நன்றி. எல்லாருமே நம்ம நண்பர்கள் நன்றி. இங்க வந்திருக்கிற இத்தனை யாரையுமே நான் கூப்பிடல, ஆனா நீங்க வந்துட்டீங்க, எனக்கு அதை விட பெரிய நன்றி, கோடான கோடி நன்றி. தயவு செய்து, நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கியிருக்கிறேன் ஐயா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன், மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க. எனக்குன்னு பெரிய ஊடக சக்தியெல்லாம் இல்லை. என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள், உங்களுடைய நல்ல அன்பு, உங்க உள்ளம் தான் எனக்கு ஊடகம். நன்றி, வணக்கம் சார். வாழ்ந்திட பாசம் போதும், உணர்வுகள் அழகாக காவல் காக்கிறேன். துய வந்த போதும் நாளும் தோள் தரும் தோழில் உடன் வரும் நிழலாக நேசம் சேர்க்கிறேன். உண்மை அன்புதான் தந்தை தாய்க்கு நீதான், தெய்வம் போல நீதான் வணங்குவேன் தான். உன் அன்பு பாசம் போதும் எந்த நெஞ்சிலே, இதற்காகவோ எனக்காகவோ மனமே உணர்வே
படக்குழுவினர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு நான் சொல்லணும் இன்னைக்கு. ஏன்னா எத்தனை வருஷம் போராட்டம் அப்படின்னு எனக்கு தெரியும். நான் சென்னைக்கு வந்த புதுசில் ஒரு படம் பீஷ்மா அப்படிங்கிற ஒரு படம் வந்து காசு தேட்டரில் பார்க்கும்போது அந்த படத்தில் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ஒரு நடிகர் வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு படத்தை தயாரித்து இயக்கி அந்த படம் வந்து அப்போ எனக்கு தெரியாது இந்த வியாபார விஷயங்கள்லாம், அது தோல்வி படமா அது வெற்றி படமா அப்படின்லாம் அப்போ கணிக்க தெரியாது. நல்லா இருக்கு அந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுமெதுவாக சினிமாவை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது எப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நாங்கள் பழக ஆரம்பித்தோம். எப்போ ஃபோன் வந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்த ஏதோ பழைய காதலி அந்த ஃபோனில் வர மாதிரியே இருக்கும். நமக்கு அவ்வளோ ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவோம், மணிக்கணக்கில் பேசுவோம். அவருக்கு வந்து வெறுமனே திரைப்படங்களில் உள்ளவங்க மட்டும் அவருக்கு வந்து நம்பவர் கிடையாது. முகநூலில் நிறைய சோசியல் மீடியாவில் லட்சக்கணக்கான ரசிகர்களை வந்து வச்சுக்கிறவர். எங்கள் தங்கம் தான் சொல்லுவோம். அந்த தங்கங்கிற வார்த்தை எங்கே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த தங்கத்துக்கு தான் அதை கற்றுக்கிட்டோம். சொல்லுங்க தங்கம் அப்படின்னானே அவ்வளோதான், பாதி உசுறு பிரிஞ்சு அங்கே போயிடும். ஒருத்தரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷமும் உற்சாகமும் தொத்திக்கும் அப்படின்னா பேசும்போதும் பார்க்காத போவோம். சில பேர் வந்து ஏன்டா பார்த்துன்னு இருக்கோம், சில பேர் எப்படா பார்ப்போன்னு இருக்கும். அந்த எப்படா பார்ப்போம் எப்படா குரலை கேட்போம்னு இருக்க ஒரு ஆட்கள்ல நம்ம தங்கம் இருக்காரு. அப்பேற்பட்ட தங்கம் நிச்சயமா சமூக அக்கறையோட ஒரு பொறுப்போட தான் ஒரு படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படம் ஒரு தீவிரமான அரசியலையும் வன்மையாகவும் மென்மையாகவும் பேசியிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா உண்மையிலேயே சொல்லணும் அப்படி இருக்குது. அதாவது சமகாலத்தில் உள்ள சினிமாக்களையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால் உள்ள சினிமாக்களையும் சேர்த்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஜென்ரேஷனை மாறி நிறைய, அதாவது கலைக்குன்னா இப்படிதான் ஒரு வடிவம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி என்னென்னவோ பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கே புரியல. இப்போ இதுதான் நடிப்பாயோ இதுதான் அப்படியானு அவங்களே குழம்பு போயிருக்கிற அளவுக்கு வந்து இப்போ படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் வார்த்தைகள் தெளிவாகவும் இன்னைக்கு வந்து சொல்லணும். இது வந்து இன்னைக்கு வந்து யார் இந்த கதாநாயகன் பார்த்தா இசையமைப்பாளரும் வரிகள் எழுதவும் தான். ஒரு லிரிக்கல் வீடியோவில் பார்த்தேன், ஒத்த மொத்தத்தில் உசுக்குள்ள எச்சில் பட்டது பிரமாதமாக இருந்துச்சு, ஹைகோ மாதிரி இருந்துச்சு அந்த வரி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் வரிகள்லாம் எழுதுறது வந்து பயங்கரமாக அப்போல்லாம் நாங்கள் ரசித்தது ஸ்கூல் படிக்கும்போது எங்கன்னா ஆர்வி உதவிக்கு பாருங்க அவர் வரிகள் தான். மன்மத மெத்தையை போட்டு மன்மத கிட்டு காட்டு கேட்கணும் தாளாட்டுன்னு கரெக்டாக எண்டுக்கு போயிடுறாரு 3வது வரியிலேயே. அதெல்லாம் அப்பவே நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்குல்ல அப்படின்னு நம்ம பிரமிச்சிருக்கோம். பேரரசனா நம்ம கேட்கறது வேணா. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம். நேற்று ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம், எதார்த்தமாக நான் பேசினேன். ஆனால் யார் என் நேற்று அண்ணன் கூப்பிட்டுருந்தாரு, தங்க கூப்பிட்டுருச்சு. யார் அண்ணன் வர்றாங்க அப்படின்னா ஒரு 5-6 பேர் லைனாக சொன்னார். மருமலட்சி பாரதி சார், அப்புறம் கனகண்ண மாஸ்டர், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் ஆரோக்கிய குமார் சார், இவங்கெல்லாம் நம்மளுக்கு இன்னும் பிரச்சனை என்ன தெரியுமாண்ணே, இப்போ இருக்கவங்க யாரு, இப்போ யார் வயலில் இருக்காங்க, இப்போ இருக்கவங்க தேடி போகவே மாட்டேன்றாங்க. நம்ம உண்மையிலே நம்ம யாராவது வளர்த்து விட்டாங்களோ அவங்க எவ்வளவு எங்க இருக்காங்க இப்ப இருக்காங்க தேடி பிடிச்சி அவங்க கொண்டு போறாங்க. நன்றி மறக்காத உள்ள இருக்கு பாருங்க, அதான் பிரச்சனையா அப்படின்னு சொன்னாரு. அவரே சொன்னாரு ஆமா இல்ல அப்படின்னாரு. சோ அதுதான் என்னைக்குமே அந்த குரு பக்தி தொழில் பக்தி அது ரெண்டுமே வந்து ஒருத்தனை வந்து என்னைக்கே கொண்டு வந்து நிற்கும். இந்த படம் மிக சிறந்த அளவுல எனக்கு நிறைய விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பின்னால வரும் அப்படின்னு எனக்கு இப்பவே தெரியும். ஏன்னா இது வந்து பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்பேற்பட்டது. ஆனா ஒரு விஷயம் இருக்குது இதுல, உண்மையான ஒரு விஷயத்த சொல்றதுக்கு. அதாவது இப்ப சமீபத்துல கூட சேரன் சார் வந்து ஒரு விஷயத்துல பேசியிருந்தார். சினிமா என்பது மிகப்பெரிய ஒரு போர் செய்யக்கூடிய ஒரு ஆயுதம், அதை வச்சு நம்ம மசலை அழிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஒருத்தங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த மாதிரி படங்கள் ஒரு நல்ல விஷயத்த மாற்றத்தை உண்டு பண்ணணும். இந்த படக்குழுவில் அத்தனை பேருக்கும் என்னுடைய எந்த தங்கத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அது உங்களுடைய கையில தான் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெற நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அண்ணனுடைய அன்பான ஒரு அண்ணன் எப்பவுமே தங்கம் அங்கிருக்கீங்க கிளம்புவாங்க சொல்லியிருந்தா அவ்வளோ வந்தோம். ஒரு 10 நாள் ஒரு அற்புதமான கேரக்டரு நகைச்சுவை கேரக்டர் கொடுத்தாங்க. அதற்காக அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இந்த படத்தில் உழைத்த அத்தனை அன்புகளுக்கும் நன்றி. கிட்டத்தட்ட நம்ம பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லாருமே ஒரு வாரமாக நம்ம தொடர்ந்து மீட் பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்றைய தினம் ரிலீஸ் ஆன நம்ம உயிர் தமிழுக்கு படத்திற்கு ஒரு அற்புதமான ரிவ்யூ கொடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அதே போல கவுண்டம்பாளையம் படத்தையும் உங்களுடைய அன்பால உங்களுடைய ஒத்துழைப்பால நல்லபடியா விமர்சனங்களை எழுதி நம்ம கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரவில்லை என அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவியாரில் சொல்ல முடியாது.
அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். உழைப்பு என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பது இப்பதான் தெரிகிறது. யாருமே ஒரு இடத்தை சாதாரண எட்டிவிட முடியாது. ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித், அவரை பார்க்கும்போது என்னோட பழைய 86, 87 நினைவுகள் அது. நான் உங்களை ரொம்ப கடிக்கலாம் மாட்டேன். ஒரு 2 நிமிஷம் முடிச்சேன், 1 நிமிஷம் முடிச்சேன். நானே சேரன், ஆரிய நண்பன் தேனப்பன் ஒன்றாக அந்த 25வது சன்னதி டெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கி காலங்கள் நிறைய உண்டு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப எனக்காகவும் சேர்ந்துக்காகவும் தேனப்பன் ஒரு ஓட்ட டிவிஎஸ் 50, நம்ம ஒரு பாடலை போனோம் கவாசிக்கு பஜாஜ், இயக்குனர் என்ன மாப்பிள்ள அவரோட மாப்பிள்ள தான் சேரன் அவர்கள். இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார். அவர் ஒரு ஒரிஜினல் பேரு செந்தில், ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர். அப்போ எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை தான். எங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி அவர். அந்த விஷயத்த கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும். அவ்வளோ ஒரு கவுண்டர்னா வருவாராக எதிர்பார்த்துருப்போம். நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது. அந்த அளவுக்கு ஒரு பாசமிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி இருக்கு. அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளவு ஒரு விஷயம். அவங்க அப்பா நான் போய் என்னோட பைக்ல பிக்கப்ல போகும்போது அவங்க அப்பா சொல்றாரு, கண்ணே ஏமா 100 ரூபாய் பத்தாது, பிள்ளைங்க 2 பேர் கூட வந்துருக்காங்களே, கூட 100 ரூபாய் கொடுத்து அனுப்புன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா. அவ்வளவு பெரிய ஒரு பெரிய இது. அதை நான் இப்ப நான் தெரியப்படுத்துறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு இது இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது, ஆமா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்க இருந்தாலும் வந்து கவலைப்படாது, எந்த இந்தியாவில் எங்க இருந்தாலும் நான் வந்துடுவேன், அதை பத்தி கவலைப்படாதீங்க. பத்திரிகையில் ஒன்று நான் வாட்ஸ்அப் அந்த வாட்ஸ்அப் ஓப்பி பார்க்கும்போது அந்த டைம் போடல. அப்புறம் அந்த தியேட்டர் ரன் போடல. கார் ரொம்ப டெக்ஷன் ஆகிட்ட முடிச்சு நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு எங்க போனேன் அதை வந்து போனா அதால வேகமாக வந்தேன். ஸோ இன்னொரு விஷயம், அந்த படத்தை ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் இருக்கிறது. ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம். ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை பிதுக்கவும் இல்லை. நீங்கள் பிதுக்கினால் நாங்கள் நசுக்குவோம். இன்னும் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம். நான் ஏற்கனவே 3வது கேஸ் போட்டு குண்டாஸ்ல போகணும் பிளான் பண்ணிருக்காங்க. அது வேலை மாட்ட மாட்டேன் ரொம்ப உஷாராக வெற்றி பெற வாழ்த்துக்கள். தலைவா காவி பத்திரமா இருக்கலாம். ஓகே. ஜெய் ஹிந்த், பாரத் மாதா ஜெய்.